நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். தமிழக அருந்ததிய மக்களுக்கு 3% உள் இடஒதுக்கீடு வழங்கலாம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. பொள்ளாச்சியில் திமுக ஆதி திராவிட நலக்குழுவினர் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். அருந்ததிய மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு வழங்கி கடந்த 2009 திமுக ஆட்சியில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாக்டர் கிருஷ்ணசாமி டெல்லி உச்சநீதிமன்றத்தில் தடை விதிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்தார். வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தமிழக அரசு சார்பில் தொடர்ந்து மூத்த வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைத்து வந்தனர். இன்று உச்சநீதிமன்றம் 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அருந்ததிய மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை என்று தீர்ப்பு வழங்கியது. இந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக திமுக ஆதி திராவிட நலக்குழு மற்றும் ஆதி தமிழர் பேரவை சார்பில் மத்திய பேருந்து நிலையம் முன்பு அருந்ததி மக்களுக்காக தொடர்ந்து சட்டம் போராட்டம் நடத்திய தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தும் நீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்றும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. கல்வியிலேயும் வேலை வாய்ப்பிலேயும் அருந்ததி சமுதாயம் முன்னேற வேண்டும் என்பதற்காக காலம் சென்ற எங்கள் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 3% இடஒதுக்கீட்டை வழங்கி இந்த சமுதாயத்துக்கு அங்கீகாரம் கொடுத்தார்கள். ஆனால் சிலர் இந்த இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் சென்று தடை வாங்கினார்கள். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தடையை மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் உடைத்தெறிந்து அருந்ததி சமுதாயத்துக்கு 3% இடஒதுக்கீடை கொடுத்தது செல்லும், இனி வழங்கலாம் என்று ஒன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த தீர்மானத்துக்கு தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்திய தமிழக முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கள் அருந்ததி சமுதாய சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரிமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.